யார் யார் வீட்டிலலாம் 3 வாசல் வைக்கிறாங்களோ, அதாவது 3 எக்ஸிட் வைக்கிறாங்களோ, அவங்க வீட்டிலலாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சார். கடன் நிறைய வாங்கிடுவாங்க, கட்ட முடியாது, கடன் கொடுத்தவர்களை ஏமாத்திட்டு ஓடிடுவாங்க சார். எந்த மூலையுமே நீங்கள் சரி செய்யாமல் கடனில் இருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா உங்களுடைய எண்ணத்தை தூய்மையாக வைக்க வேண்டும். தனக்கென ஒரு கொடி, தனக்கென நாடு, தனக்கென ஒரு மக்களை வைத்து கொண்டு தனி சாம்ராஜ்யத்தை நடத்தக்கூடிய அந்த முருகரை நீங்கள் தரிசித்து வந்தாலே உங்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். கடன் கொடுத்தவங்களாம் செத்துடணும்ப்பா, நம்ம திரும்ப கடனே கட்டக்கூடாதுன்னு ஒரு 70% மக்கள் இப்படி மாறிட்டாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. உங்களை திருத்தி கொள்ளுங்கள். தென்மேற்கு தவறுதலாக இருக்கும் அல்லது வடமேற்கு தவறுதலாக இருக்கும். கிழக்கும் வடக்கும் மூடியபடி இருந்தால் பக்தி கேஃப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்கலம். வாஸ்துல நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் சார். கடன்ல இருந்து நாங்கள் மீளணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும், அதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. அதாவது ஒரு நல்ல வீடு, அற்புதமான வீடு சதுரம் செவ்வகமாக நம்ம அமைத்து கொள்ளுகின்ற பொழுது, வடக்கு கிழக்கு வாசல் வச்சு நம்ம அமைத்து கொள்ளுகின்ற பொழுது, மேக்சிமம் உச்ச வாசல் உள்முளை படிக்கட்டெலாம் நம்ம கரெக்டாக அமைக்கின்ற பொழுது நமக்கு கடன்ற ஒரு விஷயம் உள்ளே வராது. ஏதோ தவறுகள் இருக்கிறது. வடமேற்கில் ஒரு தவறு இருக்குது, அல்லது தென்கிழக்கு கட்டாயிருக்கு, வடகிழக்கு கட்டாயிருக்கு, தென்மேற்கு கோசாயிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா தென்மேற்கு மேற்கு தெருக்குத்து, தென்மேற்கு தெற்கு தெருக்குத்து. இவர்கள் எல்லாருமே அசிங்கப்பட்டு கடன்காரர்களாக ஆகி வெளியேறக்கூடிய சூழ்நிலை வருகின்ற வீடு, அது மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளே வரும். அப்படி உள்ளே வந்தால் என்னென்ன பாதிப்பு இருக்குது, எதனால் இவர்கள் அசிங்கப்படுகிறார்கள், எதனால் இவங்க கடன் வாங்கிட்டு நிறைய பேர் பேங்க் கரன்சி கொடுத்துட்டு வெளிநாடு ஓடிடுவாங்க, இல்லை வெளியூர் ஓடிடுவாங்க. தென்மேற்கு தெற்கு தெருக்குத்து, தென்மேற்கு மேற்கு தெருக்குத்து. அதற்கப்புறம் தென்மேற்கு ப்ராப்ளம், வடமேற்கு ப்ராப்ளம். இதெல்லாம் கூட ஒரு விஷயம் இல்லை சார். யார் யார் வீட்டிலலாம் உச்ச வாசலில் 2 வாசல் வச்சு வீடு கட்டினாங்கன்னா தப்பிச்சிருவாங்க, 4 வாசல் வச்சு வீடு கட்டினாங்கன்னா தப்பிச்சிருவாங்க. யார் யார் வீட்டிலலாம் 3 வாசல் வைக்கிறாங்களோ, அதாவது 3 எக்ஸிட் வைக்கிறாங்களோ, அவங்க வீட்டிலலாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சார். கடன் நிறைய வாங்கிடுவாங்க, கட்ட முடியாது, கடன் கொடுத்தவர்களை ஏமாத்திட்டு ஓடிடுவாங்க சார். திடீர்னு மாட்டுவாங்க, மிகப்பெரிய அசிங்கத்தை அவர்கள் சந்திப்பார்கள். இது மாதிரியான அசிங்கம்லாம் நாங்கள் படக்கூடாது சார். இப்போ ஏற்கனவே நான் கடன் வாங்கிட்டோன்னு வச்சுங்க, நான் இந்த கடன்லேருந்து மீளணும், அதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. ஃபஸ்ட்டு திங், கடன் கொடுக்கணும், அது நம்ம மனசில் வரணும் சார். ஏமாற்றணுன்ற எண்ணம் வரக்கூடாது. ஃபஸ்ட்டு கடன் கொடுத்து விட வேண்டும் நினைக்கணும். அதற்கப்புறம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் சார். நீங்கள் கேட்கலாம், சார் கடன் கட்டவே முடியல, நீங்கள் என்னமோ பெருசாக தென்மேற்கில் பிரச்சனை, வடமேற்கில் பிரச்சனை, அதெல்லாம் சரி பண்ணணும், எனக்கு பணம் வேணாமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கணும். நிச்சயமாக எந்த மூலையுமே நீங்கள் சரி செய்யாமல் கடனில் இருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா உங்களுடைய எண்ணத்தை தூய்மையாக வைக்க வேண்டும். இதுதான் சிம்பிள் பாயிண்ட்டு. கடன் கொடுத்துருவேன் சார், உழைப்பேன் சார் அப்படின்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவனுக்கு இறைவனே இறங்கி உங்களுக்கு வேலை செய்வான் சார். அது மாதிரி ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருக்கிறவனுக்கு கடன்லேருந்து விடுபடுவான் சார். கடன் யாருக்கு சார் கொடுப்பாங்க? இப்போ நான் போய் ஒரு பேங்க்கில் கடன் கேட்குறேன்னா எனக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் கடன் கொடுப்பான். அப்போது நீ திரும்ப கட்டுவன்னு சொல்லிட்டு தான் கடவுள் உனக்கு கடன் கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் திரும்ப கட்டுவன்னு நம்பணும். சார் இதற்கு ஏதாவது தெய்வம் இருக்கா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கடனை திரும்ப அடைக்கணும், ஒரு நல்ல லைஃப் வாழணும் அப்படின்னா அதற்கு உண்டான ஒரே ஒரு தெய்வம் பழனி முருகர் தான் சார். அடிவாரத்தில் மொட்டை அடிச்சுட்டு யானைப்பாதை வழியாக சுவாமியை பார்த்துட்டு இரவு புஷ்ப அலங்காரத்தை பார்க்குறது சால சிறந்தது. யானைப்பாதை வழியாக சுவாமியை பார்த்துட்டு நீங்கள் அன்னதானம் சாப்பிட்டு வாங்க. கடன் அடையக்கூடிய வழியை பழனி முருகர் காட்டுவார். மிகப்பெரிய விஷயம். செவ்வாயும் சந்திரனும் அங்கே மிகப்பெரிய பலமாக இருக்காங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா, வாஸ்து அப்படின்னு எடுத்தோம்னா மேற்கு நோக்கிய முருகர், மிகப்பெரிய விஷயங்கள் நமக்கு உள்ளடங்கிய ஒரு டெம்பிள் சார். அது முருகர் கோவில், பழனி முருகர். தனக்கென ஒரு கொடி, தனக்கென நாடு, தனக்கென ஒரு மக்களை வைத்து கொண்டு தனி சாம்ராஜ்யத்தை நடத்தக்கூடிய அந்த முருகரை நீங்கள் தரிசித்து வந்தாலே உங்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம்.
அதற்குண்டான வேலை வாய்ப்பை அந்த முருகர் அருள்வார் சார். இது நான் கண்ட உண்மை சார். என்னுடைய கடன் அடைஞ்சிருக்கு, என் குருநாதர் சொல்லி நான் போயிருக்கேன், என் கடன் அடைஞ்சிருக்கு, நிறைய பேர் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் கடன் அடைந்து விட்டது. உங்களால் கடலிலிருந்து மீள முடியலன்னா பழனி போங்க சார், ஒரு 2 நாள் இருங்க, யானைப்பாதை வழியாக கீழே மொட்டை அடிச்சுட்டு யானைப்பாதை வழியாக சுவாமியை பாருங்க, அன்னதானம் சாப்பிட்டு வாங்க, கடன் அடைஞ்சிரும், அதற்குண்டான வழி கிடைத்து விடும். கடன் கொடுக்கணும்னு நினைக்கணும், தள்ளுபடி பண்ணிடுவானா, அவனை ஏமாத்திடலாமா, அது மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு புதுசாக 170% மனிதர்களுக்கு என்ன தெரியுமா தோணியிருக்கு? ஓப்பனாக சொல்கிறேன், கடன் கொடுத்தவனெல்லாம் செத்துடணும்ப்பா, நம்ம திரும்ப கடனே கட்டக்கூடாதுன்னு ஒரு 70% மக்கள் இப்படி மாறிட்டாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. உங்களை திருத்தி கொள்ளுங்கள். தென்மேற்கு தவறுதலாக இருக்கும் அல்லது வடமேற்கு தவறுதலாக இருக்கும். கிழக்கும் வடக்கும் மூடியபடி இருந்தால் இது மாதிரியான கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க மாட்டிப்பீங்க. கடன்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் பழனி போய் சுவாமி பாருங்க. 2வது மீள முடியாத கடன், இதுக்கு உச்சக்கட்ட பரிகாரம் அப்படின்னா திருச்செந்தூர் செந்திலாண்டவன் கோவில்ல மடிப்பிச்சை பரிகாரம், உச்சகட்ட பரிகாரம். மேற்கு நோக்கிய ராஜகோபுரம், ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஆலயம், திருச்செந்தூர் செந்திலாண்டவன் ஜெயந்திநாதர் கடல்ல குளிச்சுட்டு, அதாவது நாழி கிணறு இப்போ வேலையா நடந்துட்டு இருக்கு, கடல்ல குளிச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு வெளியில மடி ஏந்தி நில்லுங்க, பிச்சை விழும். விழுந்ததுல இருந்து ஒரு 25 நிமிஷம் எடுங்க, அந்த காசை எடுத்துட்டு போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிடுங்க, இல்லைன்னா உங்க வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கிக்கோங்க. உச்சகட்ட பரிகாரம், பிச்சை தான் எடுக்க போறேன் நான், எனக்கு அதை விட்டா வேற வழி இல்லை, கடவுளே முருகா நீதான் காப்பாற்றணும்னு இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, நீங்க கடன்ல இருந்து வெளியில வந்துடலாம். நான் எடுத்திருக்கேன் சார், திருச்செந்தூர் கோவில்ல மடிப்பிச்சை நான் எடுத்திருக்கேன். 2019-20 எடுத்திருக்கேன், கொரோனாக்கு முன்னாடி. என்னுடைய லைஃப் மாறி இருக்கு. உச்சகட்ட பரிகாரம் திருச்செந்தூர்ல மடிப்பிச்சை பரிகாரம். அது எதற்கு எடுக்கலாம்னா தீரா கடன், குழந்தை, திருமணம், இது மாதிரியான விஷயங்களுக்கு எடுக்கலாம் சார். கடன்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா கடன் நம்ம கொடுத்துருவோம் நம்புங்க, நிச்சயமா கடனை நீங்கள் கொடுத்து விடுவீர்கள். பழனி முருகரை பிடிச்சிங்க சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.